Good morning students, welcome to Kalabharat Academy. இப்போ நம்முடைய டிஸ்கஷன் வந்து நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் நீட் கொஸ்டின்ஸ் 17th செஷன் 1 by 1 போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் இன்டியூசஸ் எதை இன்டியூஸ் பண்ணுது அதான் கேள்வி. சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஒன்று ஹார்ட் பீட், செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூசஸ், செக்ரீஷன் ஆஃப் சலைவா அண்ட் ஆல் ஆஃப் தி அபவ். இப்போ செக்ரீஷன் ஆஃப் சலைவா மோஸ்ட்லி பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ், ஸோ இது அவுட் ஆஃப் கொஸ்டின். செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் ஜூசஸ் இதில் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் இட் இஸ் கெமிக்கல் கண்ட்ரோல் அண்டு நியூரல் கண்ட்ரோல், அதாவது ஹார்மோன் கண்ட்ரோல் அண்ட் நர்வஸ் கண்ட்ரோல் ரெண்டும் அதில் வரும். அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்டொமக்கில் உணவு போனோடனே அதில் ஸ்ட்ரெச் ரெஃப்ளெக்ஸ் மூலமாக சிக்னல்ஸ் போகும். தனியாக ஸ்டொமக்கில் வந்து இதை ரிசீவ் பண்ணுறதுக்கான நர்வஸ் செல்ஸ் அதில் அமைஞ்சிருக்கு. ஸோ ஜஸ்ட் சிம்பத்தட்டிக் மட்டுமே இதை செஞ்சிட முடியாது. அது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், சென்ஸ் ஆஃப் டச், மாஸ் இன் தி ஸ்டொமக் எல்லாம் சேர்ந்து தான் இது வேலை செய்ய முடியும். ஸோ ஹார்ட் பீட், சிம்பத்தட்டிக் நர்வ் சிஸ்டம் இன்டியூசஸ் ஹார்ட் பீட் தான் கரெக்டாக இருக்க முடியும். ஸோ லெட் us see. தி மெடுலா ஆஃப் பிரெயின் ஹேஸ் 2 regions. மெடுலாவில் கேட்டாலும் 2 ரீஜன் இருக்குது. ஒன்று கார்டியாக் இன்ஹிபிட்டரி சென்டர், இன்னொன்று கார்டியாக் ஆக்சலரேட்டரி சென்டர். இன்ஹிபிட்டரி சென்டர்னா ஹார்ட் ரேட்டை குறைக்கிற சென்டர், ஆக்சலரேஷன் சென்டர்னா ஹார்ட் ரேட்டை கூடுற சென்டர். 2 சென்டர் அதில் இருக்குது. தி சென்சரி நர்வஸ் அரிஜினேட்டிங் ஃப்ரம் தி ஆக்சலரேட்டர் சென்டர். ஆக்சலரேட்டர் சென்டரில் மெடுலாவில் இருந்து வரக்கூடிய என்ன ஸ்டிமுலஸ் ஹார்ட் ரேட்டை ரன் பேரலல் டு தி ஸ்பைனல் கார்ட் அண்ட் சென்டர் தி சைனோ ஆர்டீரியல் நோட். ஹார்ட்டில் வந்து சைனோ ஆர்டீரியல் நோட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃப்ரம் தேர் அப்படியே பல்சஸ், எலக்ட்ரிக்கல் பல்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் பல்சஸ்க்கு ஏற்றபடி தான் ஹார்ட்டுடைய பீட் அமையும். இப்படி ஹார்ட் பீட் அமையுதுன்னா சைனோ ஆர்டீரியல் நோட் சின்ன ஸ்மால் பாயிண்டில் இருந்தால் அது போகும். அந்த இடத்துல இது சென்ட்ரைஸ் ஆகுது. இது கார்டியாக் ஆக்சலரேட்டர் சென்டர். Stimulations by these nerves which are part of the sympathetic nervous system causes increase in the heartbeat. அது சைனோ ஆர்டீரியலோட என்ன ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஹார்ட் பீட் அதில் கூடும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின், கார்னியா டிரான்ஸ்பிளான்டேஷன் இஸ் அவுட்ஸ்டாண்டிங்லி சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ். ஏன் கார்னியாவில் கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியாங்கிற அந்த லேயரை எடுத்துகிட்டு வேறு லேயர் வச்சா மேக்ஸிமம் ப்ராப்ளமே வர்றதில்லை. சக்ஸஸ் ரேட் நியர்லி 90%, 100%. ஒய் அதான் கேள்வி. ஸோ நெக்ஸ்ட் ஆன்சர், கார்னியா இஸ் ஈஸி டு ப்ரிசர்வ். டிரான்ஸ்பிளான்டேஷன்னா ப்ரிசர்வேஷன் கிடையாது, அது வேறு கண்ணில் எடுத்து வைக்கணும். ஸோ திஸ் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். கார்னியா இஸ் நாட் லிங்க்டு வித் பிளட் வாஸ்குலர் அண்ட் இம்யூன் சிஸ்டம். திட் இஸ் வெரி கரெக்ட். கார்னியாவில் வந்து பிளட் வெசல்ஸ் கிடையாது, அதனால் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எதுவுமே வர்றதில்லை. The technique involved in is very simple. That is not very simple, it is very difficult. Cornea is easily available. அதுவும் கிடையாது, ஈஸிலி அவைலபிள்ங்கிறனால அது சக்ஸஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ மெயின் ரீசன் வந்து என்னென்னு சொன்னால் நாட் லிங்க்டு வித் பிளட் வாஸ்குலர் அண்ட் இம்யூன் சிஸ்டம். அப்போ அதில் இம்யூன் சிஸ்டம் இருக்கிறனால என்ன ஃபாரின் பாடி ரியாக்ஷன் வராது. இம்யூன் சிஸ்டம் இல்லாதனால, வாஸ்குலாரிட்டி பிளட் சப்ளை இல்லாதனால அதில் அலர்ஜிக் ரியாக்ஷனும் வராது, இன்ஃபெக்ஷியஸ் ரியாக்ஷனும் வராது. So answer B is correct. Option B is correct. Cornea is non-vascular. There is no blood supply. So it is transplantation is outstandingly successful. Okay. So answer B is correct. Next question. In humans, visceral organs are innervated by. Visceral organs என்ன? Abdomen இது மாதிரி பாடி கேவிட்டிஸில் இருக்கக்கூடிய பகுதி தான் விசரான்னு சொல்லுவோம். அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் பேர் விசரல் ஆர்கன்ஸ். அந்த ஆர்கன்ஸில் என்ன நர்வ் சப்ளை இருக்குங்கிறது தான் கொஸ்டின். சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் ஆர் அண்டர் கான்சியஸ் கண்ட்ரோல். பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அண்டர் கான்சியஸ் கண்ட்ரோல். போத் ஏ அண்ட் பி, சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் ரெண்டுமே கான்சியஸ் கண்ட்ரோலில் இருக்கும். டி, போத் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் but are not under conscious control. Visceral organs human brain உடைய விஷுக்கு ஏற்றபடி அது வேலை செய்யாது. நம்ம ஃபுட்டு சாப்பிட்றோம், இப்போ டைஜஸ்ட் பண்ணு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது வரைக்கும் டைஜஷன் ஆகிடும். அதுக்கான டைஜஷன் செக்ரேஷன்ஸ் எல்லாம் வந்துடும். குளுக்கோஸ் குறைஞ்சிருச்சு கூட்டு அப்படி நம்ம லிவருக்கு சொல்ல வேண்டியதில்லை, லிவர் அது வாட்டு குளுக்கோஸ் லெவலை கூட்டும். ஸோ இட் இஸ்
not under conscious control. So answer D is correct. So let us see. Both sympathetic and parasympathetic nerve fibers innervate visceral organs. Parasympathetic, sympathetic fibers என்ன வயிற்றில் இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் சப்ளை பண்ணுது அண்ட் கோஆர்டினேட் their activity antagonistically. ஒன்று கூட்டினா ஒன்று குறைக்கும். தட் இஸ் எதிர்ப்பதமாக ரெண்டுமே வேலை செய்யும். சிம்பத்தட்டிக் கூட்டினா பேராசிம்பத்தட்டிக் குறைக்கும். ஸோ எதிர்ப்பதமாக வேலை செய்யும். பட் திஸ் இஸ் நாட் அண்டர் பாடிஸ் கான்சியஸ் கண்ட்ரோல். ஆனால் கான்சியஸ் கண்ட்ரோலில் இல்லை. அதனால் ஆன்சர் டி இஸ் கரெக்ட். ஓகே, answer D is correct. So thank you students, we will meet again.